தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமீன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, இந்த ஏப்ரல் மாதம் 1 தேதியிலே உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாள் உலக முட்டாள் தினம் என்று சொல்லி 18ஆம் நூற்றாண்டிலே கிரகோரிய நாட்காட்டியிலே காட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த புதிய நாட்கட்டியில் ஜனவரியிலிருந்து புது வருடம் ஆரம்பிக்க கணக்கிடப்பட்ட போது பல்வேறு விதமான குழப்பங்கள், மாற்றங்கள் ஏற்பட்டது. இந்த மாதம் புதிய மாதம் யாரெல்லாம் பழைய பஞ்சாங்கங்களாக இருந்தாங்களோ அவர்கள் முட்டாள்கள் என்று முத்திரை குத்தப்படுகிற நாள். இந்த நாள் மற்றவர்களை விளையாட்டாக, வேடிக்கையாக, முட்டாள்களாக மாற்றுகின்ற ஒரு நாள். இன்று அது நிலைத்து விட்டது என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஏப்ரல் உலக முட்டாள் தினம். இந்த நாளிலே ஆண்டவராகிய கடவுள் நாம் உலகத்தால் முட்டாளாக மாற்றப்படுகிறோம். கடவுளால் ஒருபோதும் நாம் முட்டாளாக மாற்றப்படவில்லை. கடவுளால் ஒருபோதும் நான் ஒரு புத்தி இல்லாதவனாக மாற்றப்படுவதில்லை. உலகத்தார் தான் நம்மை முட்டாளர்களாக நினைக்கிறார்கள். இவன் இந்த இனத்தைச் சேர்ந்தவன், இவனுக்கு என்ன அறிவு இருக்கிறது, இவன் இந்த மனிதரோடு உறவு வைத்திருக்கிறான், நட்பு வைத்திருக்கிறான், இவனுக்கு என்ன தெரிய போகும் என்று சொல்லி முட்டாளாக நினைக்கிறான். அன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தில் பார்க்கும்போது, இவன் நாசரேத்துக்காரன் அல்லவா, தச்சனின் மகன் அல்லவா என்று அவன் இயேசுவை ஏளனப்படுத்தினார்கள். ஆனால் அந்த இயேசுவால் தான் இந்த உலகத்துக்கே சிலுவை மரணத்தை வெல்லக்கூடிய ஆற்றலையும் பலத்தையும் உலகத்தை மீட்கக்கூடிய வலிமையும் கொடுத்தார். அப்படிப்பட்ட வலிமையான இயேசு இந்த ஏப்ரல் மாதத்தில் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு அருமையான ஒரு தலைப்பு, யோவான் 16ஆம் அதிகாரம் 24வது வசனம். கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்ளுங்கள். ஸ்டே வித் ரிஜாய்ஸ். சந்தோஷத்திலே நிலைத்திருங்கள். ஸ்டே இன் ரிஜாய்ஸ். ஆண்டவராகிய கடவுள் அநேக நேரங்களிலே தம்முடைய பிள்ளைகளை எப்பொழுதும் சந்தோஷத்தோடு வைத்திருக்கிறவர், மகிழ்ச்சியோடு வைத்திருக்கிறவர், மன நிறைவோடு வைத்திருக்கிறவர். அந்த இயேசு இந்த நாளிலே 1958ஆம் ஆண்டு ஆப்பிரிக்காவின் நியூசிலாந்தைச் சேர்ந்த லெக்சிகன் கொய்ரோ என்ற அமெரிக்கா கல்வி கற்க சிறிய மோட்டார் பைப்புகள், போர்வை லெக்சிகன் கொய்ரோ புறப்பட்டார். இவற்றோடு ஆப்பிரிக்காவில் தன் கிராமத்தில் இருந்து 3000 மைல் தூரம் பயணம் செய்து அவருக்கு ஹீரோவாக ஆப்ரஹாம் லிங்கன், ஒரு சிறந்த ரிஃபார்மர், சீர்திருத்தவாதியாக இருந்தார். எழுத்தாளர் டிக்கர் வாஷிங்டன் போல இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆனால் மக்களுக்கு சேவை செய்துதான் மாற்றத்தை கொண்டு வர முடியுமே ஒழிய அதிகாரத்தால் ஒருபோதும் கொண்டு வர முடியாது என்று அவர் முற்பகலிலே லெக்சன் கொய்ரோ வறுமையான காலத்திலே மிஷினரிகளிடம் இருந்து புத்தகங்கள் வந்தது. 25 மைல் மட்டுமே, 5 நாட்கள் மட்டுமே அவர் தரையிலே படுத்து உறங்கி நிறைவாக காய்ச்சலிலே இழந்தார். இன்றைக்கு ஒருவர் சந்தோஷத்தை ஒருவர் இன்றைக்கு பறிக்கின்ற உலகம். ஆனால் எவருடைய சந்தோஷத்தையும் பறிக்கக்கூடாதபடி, சந்தோஷம் இல்லை என்று சொன்னால், மகிழ்ச்சி இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு மகிழ்வை கொடுக்கிற தேவனாக இருந்தார். யோவான் 14ஆம் அதிகாரத்தில் நீங்கள் கவலைப்படாமல் இருங்கள் என்று சொல்கிறார். கவலைப்படாமல் இருங்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்வதை பார்க்கிறோம். கவலைப்படாதீர்கள். இன்றைக்கு உலக மக்களில் இந்த புதிய மாதத்தில் ஆண்டவராகிய கடவுள் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், சந்தோஷத்தில் நிலைத்திருங்கள். ஸ்டே இன் ரிஜாய்ஸ். இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் வேண்டிக் கொள்கிறோம், பிள்ளைகளுக்காக போராடுகிறோம், நம்முடைய குடும்பத்துக்காக நாம் உழைக்கிறோம், திருச்சபையினுடைய நல்வாழ்வுக்காக நம்முடைய நேரங்களை ஒதுக்கி உழைக்கிறோம். திருச்சபையிலே நாம் ஏதாவது ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக செபத்தோடு இந்த திருச்சபையிலே சந்தாவை செலுத்தி ஐக்கியப்பட்டிருக்கிறோம். ஆனால் இவையெல்லாம் நிலையான சந்தோஷங்கள் அல்ல. இது குறைவானது, மறைந்து போகக்கூடியது. ஆனால் இறைமகன்
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற சந்தோஷமே. சந்தோஷத்தோடு இருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 தெசலோனிக்கேயரில் சொல்லுங்கள், எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருங்கள். கடவுளிடத்திலே நாம் சந்தோஷமாக இருக்கும் பொழுது தான் நிச்சயமாக நிறைவை பெற்றுக்கொள்கிறோம். ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறார், இந்த காலங்களில் இந்த மாதத்தில் முட்டாள்கள் தினம் என்று அழைக்கப்பட்டாலும் கூட உன்னை முட்டாளாக்கிய இந்த உலகத்தை நீ சந்தோஷப்படுத்த வேண்டும். அன்றைக்கு இந்த உலகத்தையே சிரிக்க வைத்த அந்த மாமனிதர் சார்லி சாப்ளின் அவர்களுடைய வாழ்க்கையில் துக்கம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, உணவின்றி அவருடைய கிராமங்களில் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை. ஆனால் அந்த மனிதன் இந்த உலகத்தை சந்தோஷப்படுத்த தன்னை அர்ப்பணித்தான். இறுதி வரை அவன் மகிழ்ச்சியை இந்த உலகத்துக்கு கொடுத்தான். தன்னுடைய நடிப்பாலும் திறமையாலும் ஆற்றலாலும் இன்றைக்கும் கூட இந்த உலகத்தின் இறுதி வரை நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சந்தோஷத்தோடு இன்றைக்கு நமக்காக அவர் அர்ப்பணித்திருக்கிறார். அவருடைய சந்தோஷத்தை நாம் நிறைவாய் பெற்று இந்த மாதம் முழுவதும் அவருடைய சந்தோஷத்தில் நிலைத்திருக்கிறவர்களாக நாம் மாறுவோம். கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்த திருவார்த்தைகளை கொண்டு நிறைவாய் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்புள்ள பராபரனே, உலகம் எங்களை முட்டாளாக நினைத்தாலும், அறிவில்லாதவர்கள் நினைத்தாலும், குறைந்த தகுதியுடையவர்கள் நினைத்தாலும், ஆனால் என் தேவன் என்னை உயர்ந்தவராக வைத்திருக்கிறீர். உன்னத ஸ்தானத்தில் வைத்திருக்கிற ஒருவர் பறிக்கும் எந்த ஒரு வலையிலும் எங்களை சிக்காதபடி வைத்திருக்கிறீர். அப்படிப்பட்ட நிலைத்த ஆசீர்வாதத்தில் நாங்கள் என்றென்றும் தங்கியிருக்க நீர் எங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் நாங்கள் உம்மிடத்தில் கேட்டு பெறுகிறவர்களாக, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அதுவும் சாதாரணமாக அல்ல சாமி. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சந்தோஷம் நிறைவாகும்படி ஆகவே தான் இந்த மாதத்தில் உங்கள் சந்தோஷத்தில் நிலைத்திருங்கள் என்று அழைத்திருக்கிறீர். அப்படிப்பட்ட நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள தூய ஆவியானவர் கொண்டு இந்த மாதம் முழுவதும் எங்களோடு கூட இருந்து எங்களுடைய ஐக்கியம், எங்களுடைய தவசு காலத்தினுடைய நிறைவு, ஆண்டவரே உம்முடைய குருத்தோலை பவனி சிலுவையின் சிந்தனைகள் இவற்றில் நாங்கள் சந்தோஷத்தோடு கலந்து கொள்ள எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். எங்களோட அத்தியட்சர், ஆண்டவரே ஆலோசனை சங்க செயலர், அவருடைய ஊழியங்கள், உறுப்பினர்கள், அவர்களுடைய திருப்பணிகள் அனைத்தும் பிறர் வாழ்வு முன்னேறுவதற்காக சந்தோஷத்தோடு அவர்கள் நிலைத்திருந்து செயல்பட உதவி செய்யும். ஆண்டவரே ஆயர்மார்கள், அவருடைய பணிகள், திருச்சபை ஊழியங்கள் அனைத்தையும், நம்முடைய தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையுடைய ஊழியங்கள் அனைத்தையும் நிலைத்திருக்க உதவி செய்யும். சந்தோஷத்தோடு நிலைத்திருக்க உதவி செய்யும். அப்படிப்பட்ட கிருபையின் ஆசீர்வாதங்களை வழங்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல ஒரு பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.